வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. ஆகஸ்ட் 13ஆம் தேதி அன்று மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் புத்தகத்திலிருந்து நாளொரு நற்சிந்தனையாக அமைதி என்ற தலைப்பை பற்றி சிந்தனை செய்ய உள்ளோம். அமைதி, அதை தேடிதான் இப்ப மனித குலமே ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இயற்கையின் பரிணாமத்துல இயற்கையில தன்னைத்தானே ரசிக்க எடுத்த ஒரு உருவம் மனிதன். தன்னழகை இயற்கை, அதாவது சுவாமிஜி சொல்லும்போது இறைவனே மனிதனாக வந்திருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இறைத்தன்மை அத்தனையும் மனிதன்கிட்ட இருந்தாலும் அவனால இன்பமாகவும் அமைதியாகவும் வாழ முடியல. காரணம் என்ன அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம்னா, இங்க பஞ்சமகா பாதகங்கள் 5 பெரும் பழிச்செயல்கள், இந்த காரணங்களாலதான் அவனால இன்பத்தை அளிக்க முடியல, அனுபவிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். அப்ப அவனோட வாழ்க்கை சூழ்நிலைகள் இதை அவனை தடுமாறி செய்ய வைக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த உலகத்துல வாழும் மக்கள் இன்பமாகவும் அமைதியாகவும் வாழணும் அப்படின்னா அது 2 பேராலதான். அதாவது எப்படி மாத்துறது, யார் மாத்துறது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பலாம். அதாவது நம்ம ஆட்சி தலைவர்கள், மத தலைவர்கள், ஆட்சியாளர்கள், மத தலைவர்கள், கல்வி சிந்தனையாளர்கள், சமுதாய நல விரும்பிகள், இப்படி பல்வேறுபட்ட அறிஞர்கள் குழு சேர்ந்து அமைந்து மக்களிடையே சீர்திருத்தம் கொண்டு வந்தா அது கண்டிப்பாக முடியும். இன்னொன்று எப்படி செய்வது அப்படின்னு சொல்லலாம். அப்ப மக்களுடைய குறைகளை, அவர்கிட்ட இருக்கிற குறைகளை போக்கி அவர்களை நிறைவாழ்வு வாழ எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இங்க 2 இதுல குறைபாடுகள் இருக்கு. ஒண்ணு அருள்துறை, இன்னொன்னு பொருள்துறை. அருள்துறை சொல்லும் போது அது மக்களை சீர்படுத்துகிற முறையாக இருக்கு. அங்கதான் நிறைய குறைபாடுகள் இருக்கு. அருள் துறையில குறைபாடுகள் இருக்கிறதுனாலதான் மக்களை சீர்தூக்க முடியவில்லைன்னு சொல்லலாம். பொருள் துறையில குறைபாடு அதிக அளவுல இல்லை. ஏன்னா இன்னைக்கு விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாக இருக்கு. மக்கள் தன்னுடைய தேவைக்காக அறிவின் உதவியோடும் விஞ்ஞான கருவிகளின் உதவியோடும் நிறைய உடல் கருவிகளுக்கு உபகருவிகளாக நிறைய கருவிகளை தோற்றுவித்துக் கொண்டு இன்பமாகவும் அமைதியாகவும் வாழ நிறைய முயற்சி பண்றாங்க. ஆனா அவனால கண்டுபிடிக்க அந்த விஞ்ஞான கருவிகள், அணு ஆயுதங்கள், அது எல்லாமே என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது மக்களை அழிவு பாதைக்கு கொண்டு செல்வது கூடாக இருக்கு. அப்ப உடல் உழைப்பு குறைந்து போகுது. இந்த விஞ்ஞான கருவிகளை உபயோகிக்கும் போது உடல் உழைப்பு குறையறதுனால அங்க மக்கள்கிட்ட உடல் நல பாதிப்பு ஏற்படுது, இன்பம் சீர்குலையுது, இன்பம் குறைவு ஏற்படுது, அமைதியாக வாழ முடியல. இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அந்த விஞ்ஞான கருவிகள் ஆக்கப்பூர்வத்துக்காக உபயோகப்படுவது மட்டுமல்லாமல் அழிவுபூர்வமான செயல்களுக்கும் உபயோகப்படுத்தும் போது அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி மனித குல வாழ்வையே அழிக்கக்கூடிய நிலைக்கு கூட உருவாகுது அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த நிலையை மாத்தணும் அப்படின்னு சொல்லும் போது அருள் துறை தான் அதனால முடியும். அப்ப ஒவ்வொரு மத தலைவர்களும் மக்களிடையே சொல்லுவது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அன்பு கருணை, இறையின் தன்மையே அன்பு கருணை தானே. நான் பார்க்கிற இறைவனே தான் என்கிட்ட அறிவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது அதே இறைவன் தான் எல்லா உயிர்களிடையும் இருக்கிறது. நான் பார்க்கும் மனிதர்கள், தோற்றங்கள் அனைத்துமே இறை சொரூபங்களாக நான் பார்க்கும்போது அங்க எனக்குள்ள அகங்காரமோ ஆணவமோ மற்ற தன்மைகளோ வராது. அப்ப நான் பார்க்கும் அத்தனை பேரையும் இறை சுரூபமாக பார்க்கும்போது எனக்குள்ளாக அமைதியும் இன்பமும் தன்னால கிடைக்கும். என்னுடைய உயிரில் ஏதாவது துன்பம் வரும்போது நான் அனுபவிக்கும் அந்த வலியும் வேதனை தான் இன்னொரு மனிதனுக்கு நான் ஏற்படுத்தும் போது அதே அளவுல அவனும் துன்பப்படுவான்றதை உணரும் போது அங்க அவனுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அப்ப இந்த மனிதனிடையே இருக்கும் இந்த பிரச்சனைகளை போக்குவதற்காக தான் சாமிஜி உலக சமுதாய சேவா சங்கம்ன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலமாக மனவளக்கலை மன்றங்களை தோற்றுவித்து ஆசிரியர்களை உருவாக்கி மனிதர்களை நல்வழிப்படுத்தும் முயற்சியில சுவாமிஜி இறங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். அந்த நிலையில மக்களை ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியாக வாழும் போதுதான் உலகத்துல அமைதி கிடைக்கும். அப்ப இந்த சுவாமிஜியோட நோக்கமே உலக அமைதி தான். அப்படி இருக்கும்போது இந்த உலக அமைதி வர்றதுக்கு ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதியா இருந்தாதான் அந்த உலக அமைதி மலரும். அப்ப ஒவ்வொரு மனிதனும் தான், சமுதாயம், குடும்பம், ஊர், உலகு அப்படின்ற 5ற்குமே கடமைப்பட்டவன். அப்ப ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய அளவிலே உடல், உயிர், மனம் இதெல்லாம் நல்லா செயல்பட்டு இருக்கும் போதுதான் அவனுடைய மனம் நல்ல நிலையில இருந்து இறைவனை உணர்ந்து
தன்னுடலில் இருக்கும் அதே இறைவன் தான் மற்ற உடல்களிலும் இருக்கும் அப்படின்றதை உணரும் போதுதான் அவனிடையே இருக்கும் அந்த மற்ற தீய செயல்கள், பழி செயல் பதிவுகள் அவையெல்லாம் நீங்கி அவன் ஆன்மா தூய்மை பெற்று நல்ல நிலையில இறைநிலையை அடைய முடியும் என்ற உணர்வை உணர முடியும். ஆக இந்த மத தலைவர்களால தான் இந்த நிலையை உருவாக்க முடியும். அதற்காக நாமும் இந்த சமுதாயத்தில் உள்ள மக்களை சீர்தூக்கி அமைதி வழியில் நடத்த மகரிஷி நம்மை ஒரு கருவியாக உபயோகித்து இருப்பதை நாம் உணர்ந்து, நாம் வாழும் வரையில் சுவாமிஜியின் நோக்கமான உலக அமைதி இந்த உலகத்தில் வரவும், உலகத்தில் இருக்கும் போர், பகை, அச்சம் இந்த நிலைகள் எல்லாம் இருந்து மனிதன் இன்பமாகவும் அமைதியாகவும் வாழ நம்மாலான முயற்சியை செய்து உலக மக்கள் அனைவரும் இன்பமாக வாழ நாம் முயல எல்லாம் வல்ல இந்த பிரபஞ்ச இறையாற்றல் நமக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் இருந்து நம்மை வழி நடத்துவதோடு இந்த உலகில் விரைவில் அமைதி நிலவ எல்லாம் வல்ல அந்த இறையாற்றல் உதவட்டும். அதுக்காக தான் சுவாமிஜி சொல்லியிருக்கார் ஓர் உலக ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்கார். ஓர் உலக ஆட்சி வரும்போது உலகத்துல எந்த மாதிரி போரெல்லாம் வராது. எல்லாருமே ஒரு குடையின் கீழே இருக்கும்போது அந்த இடத்துல பிரச்சனைகள் எதுவும் வராது. பகை, சச்சரவு, போர் இதெல்லாம் வராது. இன்னைக்கு பார்க்கும்போது போர் தளவாடங்களுக்காக செலவு தான் அதிகமாக இருக்கு. அந்த பணத்தை எல்லாம் மக்களுடைய வாழ்வுக்காக உபயோகிக்கும் போது மக்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், அமைதியாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். ஆக இத்தனையும் செயல்படுத்துவது யாரால முடியும் அப்படின்றதுதான் ஆட்சி தலைவர்கள், மத தலைவர்கள் இவர்களாலதான் இந்த சிறப்பை எல்லாம் செய்ய முடியும். ஆக சுவாமிஜியின் நோக்கமான அந்த உலக அமைதி வர்றதுக்கு அந்த 14 திட்டங்கள் போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, பார் முழுதும் உணவு நீர் பொது உடைமையாக்கல், பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்தல் அப்படின்ற அந்த 14 கொள்கைகளையும் நம்ம விரைவில் அமல்படுத்தும் போது மத தலைவர்களை ஒவ்வொருவரும் இந்த கருத்துக்களை உணர்ந்து செயல்படுத்தும் போது மகரிஷியின் நோக்கமான அந்த உலக அமைதி விரைவில் மலர்ந்து ஒவ்வொரு தனி மனிதனும் அமைதி பெறும்போது உலகத்தில் அமைதி விரைவில் கிடைக்கும். ஆக நாளைக்கு சுவாமிஜியோட 14ஆம் தேதி ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிறந்த நாளான அவரோட 115வது ஜெயந்தி விழாவில் அதற்கு முன்னாடி நாளான இன்று எனக்கு அமைதியை பற்றி பேச வாய்ப்பளித்த அந்த இறைநிலைக்கும் மகரிஷி அவர்களுக்கும் எனது மனக்கணிந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு இந்த நிகழ்வில் எனக்கு வாய்ப்பை அளித்த அந்த குடும்பத்திற்கும் டிஎம்பி குடும்பத்திற்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.